நோ முத்தண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? அதாவதுண்ணா, உனக்காக விதவிதமா வித்தியாசமா, அதாவது விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்னு பட்டாப்பட்டி வீரர்களை பறந்து பறந்து கடிச்ச, கச்சட்டி வீரர்களை கட்டையை தூக்கி அடிச்சேன். இப்படிலாம் அடிச்சுட்டு இந்த ஒரே ஒரு போஸ்ட்னால என்ன தெரியுமா, எங்க பொச்சிலேயே போடு போடு போடுன்னு போறானுங்கண்ணே. அதாவது பல விதமா கடிச்ச எனக்கு ஒரு கல்லு கூட வந்து பேசிடும் போல, ஒரு கல்லு கூட ஏத்து பேசிடும் போல. கருமாந்திர மூச்சு இந்த சூனியக்காரி இந்த போஸ்டர் போடுறதுல இருந்து கண்டவனா காரி துப்புறான், தொச்சு கடைசி மூச்சை கவிட்டு போயினே இருக்கிறேன். உன்னை கேட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பேன். என்ன அத்தை சொல்றது, என்ன அத்தை சொல்றது, முன்னாடியே ஒரு வீடியோல போட்டேனே, அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணாதானே, வேற கோல்டு வேற பிடிச்சிருக்கேன், ஒரு வேதனையா இருக்கு, வேதனையா, வேற ஒன்றும் இல்லை. என்னடா நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு இந்த சூனியக்காரி உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு? எதுக்கு சூளம் எடுத்து அதுல எதனா போட்டு எரிக்கலாம், என்ன பண்ண அதுவும் முடியாது, எங்க கையில எதனா மாட்டினா கூட பரவாயில்ல. எதுக்கு? ஏன் எனக்கு மண்டை கோளற, தலை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது. அதாவது ஒரு சில விஷயத்தெல்லாம் எவ்வளவு ஒரு போராட்டமான விஷயம், சட்டசபையில நடந்த விஷயத்தை வச்சு இங்க சட்டையை கிட்டே எல்லாத்தையும் கழட்டி விட்டு அடிக்கிற காலையில பறக்குது, பட்டாப்பட்டி டவுச்சர் கியூசர் அது இதுன்னு பறக்குது, எல்லாரும் ஓடுறானுங்க, தெரிக்கிறானுங்க எல்லாரும் ஒரு பக்கம். அந்த மாதிரி அடிக்கிறோம் எல்லாரும், டிஎல் ஃபுல்லா நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு போய்கிட்டு சமயத்தில் இந்த மூதேவி வந்து ஒரு போஸ்டர் போடுது, போச்சு மொத்தம் எல்லாம் க்ளோஸ். அப்படியே சமாதி கட்டி 10 அடி பணம் தோண்டி அப்படியே புதைச்சிட்டாங்க. ஒரு லீடர்னா, நீ ஒரு லீடர், தமிழகத்துக்கே நீ ஒரு லீடர். இந்த லீடர் நீ சொன்னார்னா, ஒரு விஷயத்த சொன்னார்னா, அது வந்து இங்க தமிழகம் மட்டும் கிடையாது, ஒரு இந்தியா ஃபுல்லா பேசப்படும். இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு பேசும் பொருளாக நீங்க மாறிடுவீங்க. அந்த மாதிரி உங்க பேச்சுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்குன்னா, அவ்வளவு வேல்யூ இருக்கு. இதை வந்து நாங்க எப்படி எடுத்துக்கிறது புரியல எனக்கு. இந்த சூனியக்காரி பொம்மையை இந்த 60% ஓட விட்டு உதைக்கிறியா, இல்ல நான் 10 வீடியோ போட்டு பறக்க விட்டு அடிக்கட்டுமா? என்னதான் இது? அதாவது இதை சொன்னா, இதை நம்ம ஆளுங்க சொன்னா என்ன பண்ணுவோம், உடனே பறந்து வந்து என் பல்லாவை கடிப்பானுங்க. நான் என்னத்த சொல்றது, அதாவது அது பர்சனல் லைஃப் ப்ரோ, நீங்க எதுவும் கேட்காதீங்க ப்ரோ. சரிடா, நான் அதை கேட்கறானா ப்ரோ, நீங்க வந்து த்ரிஷாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, விஜய் மேலே தப்பு இருக்கு ப்ரோ. இப்படி என்னடா, என்ன நான் என்ன பண்றது, என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு லீடர், ஆனா நீங்க ஒரு லீடர் சரிங்களா, அதுக்கு கீழே இருக்கிற நீங்க பட தளபதியா வச்சுக்கலாம், இல்ல போர் வீரர்களா வச்சுக்கலாம். நாங்க உங்க மேல அவதூறு 1000 பறிப்பு வந்தாலும் அவுத்து விட்டு அடிக்கிறதுக்கு எப்போ வேணாலும் நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனா இந்த சூனியக்கார பொம்மைக்கெல்லாம் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது சரிங்களா. சூழலை வச்சு எரிப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த 60% ஓடான தூக்கி, அதாவது கழுத்து சுங்க போட்டு ரோட்லயே தார் ரோட்லயே பெட்டி போட்டு அடிப்பாரு பாத்துங்க. அவன் தான் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. தலை வலிக்குது சரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாரா.